நம்ம கிச்சன் இன்றைக்கி நம்ம சத்து மாவு லட்டு தாங்க பார்க்க போகிறோம். நான் சத்து மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை வறுத்து சர்க்கரை போட்டு செய்ய போகிறேங்க. என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. முந்திரி திராட்சை நம்ம வறுத்து எடுத்துடலாம். வறுந்துச்சுங்க, எடுத்துடலாம். அந்த நெய்யிலேயே அந்த சத்து மாவு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நான் பால்வாடி சத்து மாவு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நெய்யிலே நல்லா வறுத்தாச்சுங்க. போதுங்க, இந்த அளவுக்கு வறுத்தா சூடு ஆறட்டங்க. இந்த கப்பில் ஒரு கப் சத்து மாவு எடுத்துருந்தாங்க. அதில் அரை கப்பை விட கம்மியாக சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அந்த சர்க்கரையை அதில் போட்டுடலாங்க. இந்த மாவையும் நம்ம ஆறின மாவை இதில் போட்டு ஒன்றா எல்லாத்தையும் சுற்றி எடுத்துக்கலாங்க. ரெண்டுத்தையும் நம்ம நைஸாக மிக்சியில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாங்க. அந்த மாவும் சர்க்கரையும் போட்டு நைஸாக சுற்றி எடுத்தாச்சுங்க. சர்க்கரையும் சத்து மாவையும் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதில் போட்டுடலாங்க. ஏலக்காய் பொடி போட்டுடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு நெய் கொஞ்சம் காய்ச்சி ஊற்றி லட்டு பிடிச்சிக்கலாங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் நெய் காய்ச்சி ஊற்றிடலாங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் போடுறோங்க. 4 ஸ்பூனு நம்ம நல்லா சூடாக்கி ஊற்றி லட்டு பிடிக்க போகிறோம். காஞ்சிடுச்சிங்க. இப்போ இந்த மாவில் ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, லட்டு பிடிக்க வேண்டியது தாங்க. பதமாக இருக்குது. இந்த டைமில் இந்த சூட்லேயே நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாங்க எல்லாத்தையும். ஒரு உருண்டையிலையும் ஒரு முந்திரியும் திராட்சையும் வர மாதிரி பிடிச்சி வைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உருண்டையே பிடிச்சி வச்சாச்சுங்க. சத்து மாவு உருண்டை ரொம்பவே நல்லா இருக்குங்க இது. அடுத்தது நம்ம ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் விட்டு நம்ம முந்திரி திராட்சை பாதாம்லாம் வறுத்து எடுத்துடலாங்க. இந்த ரவா லட்டுக்கு வறுந்துச்சுங்க. இதை எடுத்து வச்சுட்டு இதுலேயே நம்ம ரவையை கொட்டி நல்லா வறுத்துப்போங்க. அந்த ரவா லட்டுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொட்டி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுந்துச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த ரவையை. அதனால் இந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா வறுபட்டுருவோங்க. நம்ம ரவையை கொட்டி ஆறிச்சிங்க. ரவைலாம் கொட்டி நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பாதியமாக ரொம்ப நைஸ் பவுட்ரு பண்ணியாச்சுங்க. ரொம்ப நைஸாக வரல, கொஞ்சம் குறப்பாக இது மாதிரி நம்ம ரவையை வறுத்து மிக்சியில் அடித்து எடுத்தாச்சுங்க. நான் எடுத்திருந்த ரவைக்கு அதே அளவு சர்க்கரை போடுறேங்க. இந்த கப்பில் தான் ரவை எடுத்திருந்தேன். அதே அளவு சர்க்கரையை நைஸாக பொடிச்சு வச்சுருக்கேங்க. அதில் போட்டுடலாம். அதே முந்திரி பாதாம் திராட்சை வறுத்ததெல்லாம் அதில் போட்டுடலாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாம் கலந்து நம்ம நெய் காய்ச்சி ஊற்றி ஆற வச்சு பிடிக்க போகிறோங்க. ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் நெய் காய்ச்சிக்கலாங்க. நெய் சூடாகிடுச்சிங்க. நம்ம ஊற்றி ரவா லட்டு பிடிச்சிடலாம். எல்லாம் இந்த சர்க்கரை இதெல்லாம் மெல்ட் ஆகுங்க. அப்படியே சூட்டில் எல்லாம் மெல்ட் ஆகி வரும் கொஞ்ச நேரம் ஆன உடனே. நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. ரவா லட்டுக்கு பால் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்குங்க. நெய்னாலும் யூஸ் பண்ணலாம், பால்னாலும் யூஸ் பண்ணலாம். எதுனாலும் உங்கள் இஷ்டம் தாங்க. லட்டு சூடாக பிடிச்சாதாங்க பிடிக்க முடியும். பாருங்கள், முடியல கையில் கசையாக. சூடாக நம்ம பிடிச்சி வச்சிடலாங்க.
சொன்ன மாதிரி ஒரு முந்திரி பாதாம்லாம் ஒரு ஒரு ரவா லட்டுக்கு வர மாதிரி பிடிச்சிக்குங்க. சூடு ஆறத்துக்குள்ளே பிடிச்சாதாங்க. ஆறிச்சின்னு வச்சுக்கோங்க திருப்பி, இல்லைன்னா நீங்கள் பால் சூடாக காய்ச்சி நெய்யையும் சூடாக காய்ச்சி ஊற்றி தாங்க பிடிக்க முடியும். உதிரி உதிரி ஆகிடும் நமக்கு. அதனால் சூட்லேயே பிடிக்கணும். கை பொறுக்கும், சூடாக தான் இருக்கும். நம்ம வேறு வழி இல்லை. அது ரவா லட்டு அப்படி தான் பிடிச்சாகணும். மொத்த ரவா லட்டும் பிடிச்சி வச்சாச்சுங்க எல்லா மாவுலையும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய 2 ரெசிபியும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பால்வடி சத்து மாவை வச்சு சத்து மாவு உருண்டை ஒன்றும் ரவா லட்டும் செஞ்சு காமிச்சிருக்குங்க. ரொம்ப ஈஸியானதுங்க இது. பால்வடி சத்து மாவு வச்சு ஒரு உருண்டை பண்ணி காமிச்சிருக்கேன். சத்து மாவு உருண்டை, ரவா லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.